மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அமமுக உள்ளிட்ட பல கட்சிகள் காணாமல் போய்விடும் என்றும் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி என்ற சிங்கம் வழிநடத்துவதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். மக்களவை தேர்தலுடன் இடைத்தேர்தலிலும் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் வெற்றி பெற்று ஆட்சியை தொடருவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடன் நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய விறுவிறு பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். பல முனையில விமர்சனம் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே இடத்துல எல்லாரும் நம்மள விமர்சனம் பண்றாங்களே, அதை எதிர்கொள்ள முடியுதா உங்களால? அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது அதிமுக தொண்டை உடனடியாக பதவிக்கு வந்தது கிடையாது. நான் அமைச்சராக வந்திருக்கேன்னு சொன்னால் நான் 16 வயசில் அதிமுக கொடி பிடிச்சி 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது பிடிச்சி மேடையில் பேசி படிப்படியாக வளர்ந்து வந்தவங்க தான். ஆகவே எதிர்முனை தாக்குதல் எந்த இடத்துல வந்தாலும் எப்படி வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய வல்லமையும் வலிமையும் எங்களுக்கு உண்டு. அவர்கள் பல பேர் தாக்கினாலும் சரி, நாங்கள் ஒருவராக நின்று சமாளிக்கக்கூடிய பக்குவமும் பலத்தையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் இன்றைக்கு எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய ஆன்மாக்கள் எங்களை வழிநடத்துகிறது. எடப்பாடி என்ற சிங்கம் எங்களை வழிநடத்துகிறது. ஆகவே எங்கள் இலக்கு எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் சரி அவர்களை பந்தாடி துண்டாடி அவர்களை வெற்றி கொள்வதுதான் எங்களுடைய நோக்கம். பல தொகுதிகளில் அமைச்சர்கள் சொல்கிற விஷயம் இரட்டை இலைக்கு வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போச்சு, கூட்டணி கட்சிக்கு தொகுதி போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த வருத்தம் இருந்துச்சா? எனக்குலாம் அது இப்படிப்பட்ட வருத்தம் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அதிமுக என்ற தலைமை எடுக்கின்ற முடிவு யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கூட்டணி கட்சியாக சரி, கூட்டணியில் அங்கே வச்சுட்டான்னு சொன்னால் அதை நாங்கள் சொந்த கட்சியாகத்தான் நாங்கள் நினைப்போம். அது அதிமுக வேறு, தேமுதிக வேறு, அதிமுக வேறு, பாமக வேறு, அதிமுக வேறு, புதிய தமிழக வேறு, அதிமுக வேறு, பிஜேபி வேறு பார்க்க கிடையாது. ஒரே கட்சி தான். அதிமுக என்ற நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் பணியாற்றுவோம். அதில் எங்களுக்கு சின்னங்கள் மாறுபாடு வேறு இருக்கலாம் முடிய எங்களுடைய கொள்கைகள் ஒன்று தான், லட்சியம் ஒன்று தான், எங்களுடைய நடைமுறை ஒன்று தான். மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின்பாக, இடைத்தேர்தல் முடிவுக்கு பின்பாக தமிழக இந்திய அரசியல் எப்படி இருக்கும்? இடைத்தேர்தலுக்கு முன்பாக பெரிய ஒரு மாற்றம் வரக்கூடிய அதிமுக ஆட்சி, எடப்பாடியுடைய ஆட்சி தொடரும். டெல்லியிலே மோடி, தமிழ்நாட்டில் எடப்பாடி, இதுதான் நிலைப்பாடு. இதுதான் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு, இந்தியா மக்களுடைய நிலைப்பாடு. இப்போ சில இடங்களில் இப்போ அமமுக வேட்பாளர்கள் நிறைய பேர் சுயேட்சை போட்டிடுறாங்க. ஒருவேளை தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாக வந்தால் சுயேட்சை வேட்பாளர்கள் மீண்டும் தாய் கழகத்துக்கு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பான்னு சொல்லலாம். அவங்களாம் எந்த காலம் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. தினகரனுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு கிடையாது. அது ஒரு 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 கூட்டம். ஒரு எல்லா கட்சியிலும் பதவி கிடைக்காதவங்களாம் அப்படி இப்படி கொஞ்சம் பேர் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு பதவி கிடைக்காதவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி வச்சு ஒரு பேசி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. மாமாக்கான்னு அந்த கட்சியெல்லாம் தேர்தலோடு காணாமல் போயிடும். பல கட்சி காணாமல் போயிடும். அதிமுக திமுக இன்னைக்கு அதிமுக ஜெயிக்கும், திமுக தோக்கும், அவ்வளோதான்.